ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பைரவா ப்ரொடிக்ஷன் சேனல். இத்துணை நாட்களாக எங்களது குழுவின் பரிந்துரை மற்ற எஸ்ட்ரோ சேனல்களின் வாயிலாக நேயர்களை வந்தடைந்தது. எங்கள் குழுவில் ஆஸ்ட்ரோ ப்ரடிக்ஷன் நேயர்களை நேரடியாக வந்து சேர புதிய சேனல் தொடங்கியுள்ளோம். சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்து எங்களின் குழுவின் பிரிடிக்ஷன்களை ஒவ்வொரு ராசிக்கும் நேரடியாக தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசியைப் போலவே கன்னி ராசிக்கும் புதனே அதிபதி ஆகிறார். ஆனால் மிதுன ராசியினர் எதிலும் பட்டும் படாமலும் தான் இருப்பார்கள். மற்றவர்கள் பேசினால் பேசுவார்கள். கன்னிய ராசியிலேயே உச்சமடைகிறார். அதனால் உங்களுடைய திறமையை, தகுதியை பிறர் அங்கீகரிக்கத் தவறினால் உங்களுக்கு நீங்கள் மகுடம் சூட்டிக் கொள்வீர்கள். உங்களைச் சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களைத் தட்டிக் கேட்பீர்கள். பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்தத் தொழில் செய்யவே விரும்புவீர்கள். பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையைச் செய்யவே விரும்புவீர்கள். எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீர்கள். உங்களின் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாகப் பேசுவீர்கள். உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் உங்களின் அறிவுத் திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீர்கள். உடல் உழைப்பு என்பது குறைவாகவே இருக்கும். கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பார்கள். கோபம் வந்தால் கூட வந்தவுடனே மறைந்துவிடும். ஆனால் அதனால் சில நட்புகளை இழக்க நேரிடும். உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்ப்பீர்கள். உங்கள் வாழ்வில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெண்காடு ஆகும். ஏனெனில் உங்களின் ராசிநாதனான புதன் பகவான் தனிச்சந்நிதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் முன்கோபம் குறைய இந்த தலத்திலுள்ள ஆகோர மூர்த்தியை தரிசியுங்கள். புதனுக்கு வித்யாபலத்தையும் ஞானபலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கும் அம்பாளை வணங்கி வாருங்கள். அகிலத்தையே அசைக்கும் ஈசனான இத்தலத்து தலைவனான ஸ்வேதாரண்யேஸ்வரரை எப்போதும் சித்தத்தில் நிறுத்துங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான். இத்தலம் சீர்காழியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் இந்த ராசியில் அடங்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம், கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம், கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் குறித்த பொதுவான குணங்களை தனித்தனியே அறிய மேலே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாக சலிப்பூட்டுபவர்கள் என்றும் இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் தொணவென்று பேசி தீர்த்து விடுவார்கள் என்றும் பெயர் எடுத்திருப்பார்கள். ஆனால் உண்மையில் கன்னி ராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புபவர்கள். அவர்கள் அதிக சுதந்திரமானவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஏனென்றால் இவர்கள் இயல்பாகவே நிறைவானவர்கள். செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்பவர்கள். ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன் எல்லா கோணங்களிலும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள். கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் அல்ல. ஆனால் அவர்களால் முடிந்தவரை எல்லா விஷயங்களிலும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டுமென்கிற முனைப்பும் பிரச்சனைகளை அவர்களே சரி செய்துவிட வேண்டுமென்கிற எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கு தெரியாது. கன்னிராசிக்காரர்கள் அரைகுறை அறிவோடு இருப்பார்கள். ஏனென்றால் எதையும் விளக்கமாக கற்பது அவர்களுக்கு பிடிக்கும். சில சமயம் இவர்கள் நுணுக்கமாக விஷயங்களை அணுகினால் அது ஆணவமாக இருக்கும். ஆனால் அவர்களால் அதை தவிர்க்க முடியாது. ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயும். எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலும் ஒரு செயலை திறம்பட செய்வதற்கான எல்லா வழிகளும் அவர்களுக்குத் தெரியும். அவர்கள் மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பார்கள். நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலிலிருந்து உங்களை வெளியேற்றுவார்கள். கன்னி ராசிக்காரர்கள் திட்டமிடாமல் எந்த செயலிலும் ஈடுபட மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை சம்மதிக்கச் செய்வது மிகவும் கடினம். ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன் அது சரிதானா என்று தனது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுப்பார்கள். இவர்கள் தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்றாலும் அவர்களுடைய திட்டமிடும் திறன் அவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய வைக்கும். இறுதியில் அவர்களுடைய திட்டமிடல் வீணாகாது. ஏனென்றால் எதுவெல்லாம் தவறாக முடியலாம் என்பதை கூட அவர்கள் முன்னதாக விரிவாக அலசி ஆராய்ந்து திட்டமிட்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாவற்றிலும் யதார்த்தமான முடிவுகளை எடுப்பார்கள். எந்த சூழலிலும் கன்னிராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமாக இருப்பதையே தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இது மற்றவர்களுக்கு சலிப்பாக இருக்கலாம். ஆனால் பெரும் கூட்டத்திலும் யதார்த்தவாதிகளான கன்னிராசிக்காரர்கள் திறமையானவர்கள் என்பதை நீங்கள் உறுதியாக அறியலாம். கன்னிராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்ப்பவர்கள் என்பதால் அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள்,
அவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள், அவர்களை சுற்றியிருக்கும் நண்பர்கள், அவர்கள் நேசிக்கும், நம்பும் மனிதர்கள் என எல்லாவற்றையும் மிக கவனமாகத் தேர்ந்தெடுப்பார்கள். காதல் உறவில் அவர்கள் உயர்தரத்தை எதிர்பார்ப்பார்கள். எனவே கன்னி ராசிக்காரர்களை இணங்கச் செய்ய நீங்கள் அவருக்கு பொருத்தமானவர் என்று நிரூபிக்க நீண்ட காலம் எடுக்கும். இவர்கள் அர்த்தமற்ற உறவுகளை வெறுக்கிறார்கள். மிகச் சரியான நபருடன் உறவில் இருக்கிறோம் என்பது உறுதியாகும் வரை அவர்கள் தனியாக இருக்கவே விரும்புகிறார்கள். கன்னி ராசிக்காரர்கள் இயல்பாகவே விசுவாசமானவர்கள். எனவே நீங்கள் அவர்களுடைய காதலுக்கு தகுதியானவர்கள் என்று ஒருமுறை நினைத்துவிட்டால் இறுதி வரை உங்களுடன் இருப்பார்கள். கன்னி ராசிக்காரர்கள் அதிகம் ஆசைப்படுபவர்கள் அல்ல. எனவே ஒரு காதலே அவர்களுடைய வாழ்நாளுக்கு போதுமானது. இவர்கள் யதார்த்தமானவர்கள் என்பதால் நேர்மை தவறுவதால் ஏற்படும் பின்விளைவுகளை உணர்ந்திருக்கிறார்கள். எனவே யாரையும் எளிதில் ஏமாற்ற மாட்டார்கள், ஏமாறவும் மாட்டார்கள். ஒரு கன்னிராசிக்காரரின் சுதந்திரத்தை பறிக்க நினைத்தால் நீங்கள் அவருடைய ஜீவனையே பறிப்பது போன்றது. கன்னிராசிக்காரர்கள் அவர்கள் விரும்பியபடி செயல்பட அனுமதிக்கப்படாவிட்டால் அசௌகரியமாக உணர்வார்கள். சில சமயம் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் நிலையிலிருந்து இறங்கி விளையாட்டுத்தனமாகச் செயல்படுவார்கள். அவர்கள் எப்போதும் விளையாட்டுத்தனமாக இருப்பவர்கள் அல்ல என்றாலும் சில சமயங்களில் தங்கள் விமர்சன பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து சற்று விலகி வேடிக்கையாக செயல்பட விரும்புவார்கள். அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் மத்தியில் மட்டுமே அப்படி நடந்து கொள்வார்கள். வெளிநபர்கள் அரிதாக பார்க்கும் கன்னிராசிக்காரர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதால் இவர்களை பொதுவாக மகிழ்ச்சியை விரும்பாதவர்கள் என்று அனைவரும் கருதுவார்கள். ஆனால் உண்மையில் கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்களைப் போலவே காதல், அன்பு, வேடிக்கை மற்றும் உற்சாகம் நிறைந்தவர்கள். கன்னிராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவே வாழ்வார்கள். இவர்கள் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்கள் விருப்பப்பட்டது போல் அமையும். எந்த ஒரு காரியங்களையும் செய்வதற்கு முன்பு குடும்பத்தில் கலந்து பேசிய பிறகு செயல்படுவார்கள். உழைப்பை அதிகம் விரும்புவார்கள, பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டார்கள். இவர்கள் கையில் பணப்புழக்கம் எப்போதுமே அதிகமாக இருக்கும். வருமானத்திற்கு தகுந்தபடி செலவு செய்வார்கள். வீடு, வாகனம் போன்ற வசதிகளை அமைத்துக் கொள்வார்கள். கன்னி ராசிக்காரர்கள் அதிகம் கோபப்படுவார்கள். இவர்கள் எதையும் மறக்கவே மாட்டார்கள். அதிகம் ஞாபக சக்தி உடையவர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குணங்களை மாற்றிக் கொள்வார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் தனக்குதான் எல்லாம் தெரியும் என்று குணங்களை கொண்டிருப்பார்கள். ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வமுடையவராக இருப்பார்கள். பயணங்கள் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்கள். இவர்களுக்கு உணவுகள் சாப்பிடுவதை அதிகம் விரும்புவார்கள். புதிதாக உடை அணிவதை அதிகம் விரும்புவார்கள். இவர்கள் பேச்சில் எல்லோரையும் கவர்ந்து விடுவார்கள். மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்களின் பேச்சில் அதிகம் நகைச்சுவைதான் கலந்திருக்கும். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்கள் அதிகம் யாரையும் துன்புறுத்த மாட்டார்கள். யாரும் இவரை ஏமாற்றுவது கடினம். இவர்களின் அதிபதி புதன் என்பதால் இவர்கள் அழகாக இருப்பார்கள். இவர்கள் நடக்கும் பொழுது அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். இவர்கள் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். மற்றவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வார்கள். ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அதிகம் திட்டமிடுவார்கள். எந்த ஒரு செயலிலும் நிதானத்துடன் இருப்பார்கள். இவர்கள் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பார்கள். இவர்களின் தோற்றத்தை வைத்து வயது என்னவென்று அறிந்துவிட முடியாது. இவர்களுக்கு அச்சங்களும் கூச்சங்களும் அதிகம் இருக்கும். நன்றி. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்.